ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டரே இன்னொரு இன்ஸ்பெக்டர் போய் தலையிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. ஒரு நாடு இறையாண்மை மிக்க நாடு, ஐக்கிய நாடு சபையில உறுப்பினர் வெனிசுலா. அந்த நாட்டோட தலைவரை இங்க இருக்கிற பொறுக்கி மாதிரி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் போய் தூக்கிட்டு வராப்ல. நீ யாரையா நீ? அவன் ஏன் தூக்குறான் ட்ரம்ப்? இந்த நாட்டில் ஒரு பிரதமர் இருக்கிறார், மோடி இருக்கிறார். ஆனால் மோடி இந்திய அரசாங்கம் ஒரு வார்த்தை கண்டிக்கவில்லை. வெட்கக்கேடான விஷயம். ஆனால் ட்ரம்ப் சொல்றாப்புல, மோடி ஒழுங்காரு, நீ ரஷ்யாவில இருந்து என்ன வாங்குறது எனக்கு பிடிக்கல, ஏற்கனவே 50% வரி போட்டிருக்கேன், இனிமேலும் வாங்காத சொல்லிட்டு ட்ரம்ப் மிரட்டுறாப்புல. நம்ம ஆள் பிரதமர் பார்த்தா கையை கட்டு உங்காரு. எங்கயா போச்சு 56 இன்ச்சு மோடி? ஏன்பா இங்க இருக்கிற பிரச்சனைக்கு போராட்டத்தை பண்றது? ஏன்பா ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏன் போராட்டம் நடத்துன்னு சொல்லிட்டு அறவேக்காடுத்தனமாக பலர் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் நண்பர்களே, நாம் வாழ்வதற்கும் நம்முடைய அடிப்படை வாழ்வாதார உரிமைகள் பறிப்போவதற்கும் இணைந்திருப்பதுதான் வெனிசுலா அதிபருடைய கைது. வெனிசுலாவினுடைய அதிபர் சிறைப்படுத்தப்பட்டதற்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் அன்பு தோழர் தமிழ் அன்சாரி அவர்களே, இந்த கண்டன இயக்கத்திலே கலந்து கொண்டு உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த பொதுவுடைமை இயக்கவாதி அன்பு தோழர் தியாக அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் ஒருவரான அன்பு தோழர் லெனின் அவர்களே, ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் ஆர்ப்பாட்டத்துக்கு அமெரிக்க தூதரகம் முன்னாடி தான் கேட்டிருப்பீங்க. உங்க தலைவர் தமிழ் அன்சாரி அமெரிக்காவை வைத்து அமெரிக்க தூதரகாரிகள் தான் போராட்டம் நடத்த கேட்டிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன் அங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, நீங்க அழகா இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, நான் உங்களுக்கு மைக் செட் எல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருப்பாங்க. அதாவது அமெரிக்காவில் மதுரோவை சிறைப்பிடித்தது எதிராக அமெரிக்காவினுடைய தலைநகரங்களில் அவங்களுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு அமெரிக்காவில் போராட்டம் நடக்கிறது. ஆனால் அமெரிக்காவை கண்டித்து தமிழ்நாட்டில் சென்னையில் அமெரிக்க தூதரகம் அருகில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த திங்கட்கிழமை அன்று அமெரிக்க தூதரகம் முன்பாக போராட்டம் நடத்தினோம். சர்ச் பார்க் கான்வென்ட் கிட்ட போகும்போதே காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் கைது செய்தார்கள். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக காமராஜர் அரங்கத்துக்கு பின்புறம் அங்கே ஆர்ப்பாட்டத்திற்காக அணிதிரண்ட போது அங்கே காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறை கைது செய்யாம இருக்குன்னா நீங்க இங்க தாராப்பூர் டவர்ல தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் திருமிகு கமிஷனர் அருண் அவர்கள் செயல்படுகிறார். இது என்ன புரியலன்னு சொன்னா, அமெரிக்காவை வைத்து அமெரிக்க தூதரை உள்ள பூந்தா பிரச்சனை இல்ல, ஓரமா அதுக்கு பக்கத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கே இங்க அனுமதி மறுக்கப்படக்கூடிய சூழல்ல ஒரு சர்வதேச அரசியலுக்கு முக்கியத்துவத்தோடு இங்கே சென்னையில மனிதநேய ஜனநாயக கட்சி போராட்டம் நடத்திருப்பதற்கு உங்க அனைவருக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாக புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சர்வதேச அரசியல் ஏன்பா இங்க இருக்கிற பிரச்சனைக்கு போராட்டத்தை பண்றது? ஏன்பா ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏன் போராட்டம் நடத்துன்னு சொல்லிட்டு பல அறவேக்காடுத்தனமாக பலர் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் நண்பர்களே, நாம் இங்க அண்ணா சாலையில சென்னை மாநகரத்துல நாம் வாழ்வதற்கும் நம்முடைய அடிப்படை வாழ்வாதார உரிமைகள் பறிப்போவதற்கும் இணைந்திருப்பதுதான் வெனிசுலா அதிபருடைய கைது. வெனிசுலா என்பது ஒரு நாடு. நான் 2006 வெனிசுலா நாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வெனிசுலா நாட்டினுடைய அதிபராக சாவேஸ் இருந்தார். வெனிசுலா நாடை கண்டு அன்றைக்கு அமெரிக்கா கதறியது. வெனிசுலா நாட்டினுடைய தலைவராக 1999 ஹியூகோ சாவேஸ் தேர்தல் மூலம் வெற்றி பெற்று வந்தார். அதற்கு முன்பாக அதே நாட்டில் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க அடிவருடைய அரசாங்கம் தான் வெனிசுலாவில் இருந்தது. அந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்தியாவுடைய எண்ணெய் வளத்துல 5வது இடத்தில் இருப்பது வெனிசுலா நாடு. அந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு கொடுப்பதுதான் அன்றைக்கு வெனிசுலா நாட்டில் இருந்தக்கூடிய ஆட்சியாளருடைய விருப்பமாகவும் அவங்களுடைய செயல்பாடாக இருந்தது. அதை எதிர்த்து ஒரு ஆயுதம் தாங்கிய எழுச்சிக்கு சாவேஸ் அவர்கள் முயற்சி செய்தார். அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். ராணுவ கண்காணிப்பில் சிறையில் இருக்கும் போது சாவேஸ் அவர்கள் நாட்டு மக்களோடு உரையாடினார். உரையாடி சிறையிலிருந்து வெளியே ஜனநாயக முறையில தேர்தல் நின்று வெற்றி பெற்று வெனிசுலாவினுடைய அதிபராக மாறினார். 1999 அவர் அதிபராக மாறியுடன் அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எண்ணெய்கள் தனியார் நிறுவனத்திடம் இருந்தது. அவர் பணம் இல்ல வெனிசுலா நாட்டுல. எனவே அவர் உடனடியாக அந்த எண்ணெய்கள் எல்லாம், எண்ணெய் கிணறுகள் எல்லாம் பொது அரசு நிறுவனமாக மாற்றினார்.
வெனிசுலாவுடைய எண்ணெய் அரசு நிறுவனத்தின் பேர் பிடிவிஎஸ்ஏ எனக்கூடிய கம்பெனியின் கீழ் கொண்டு வந்து விட்டார். அப்ப நீங்க 2000 தொடக்கத்துல சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு உயர்ந்திருந்தது. எனவே அந்த வருமானம் முழுக்க வெனிசுலா நாட்டுக்கு வந்தது. வந்தவுடன் அந்த பணத்தை என்ன செய்தார் தெரியுமா? சாவேஸ் அவர்கள் அனைவருக்கும் இலவச கல்வி கொடுத்தார், எல்லாருக்கும் இலவச மருத்துவம் கொடுத்தார், நோய் ஏன் உருவாது என்பதை கண்டறிந்து உரிய சிகிச்சை கொடுத்தார், சாலை வசதி ஏற்பாடு செய்தார். வெனிசுலா நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அத்தனை பணத்தையும் சாவேஸ் செலவு செய்தார். அதற்கு உடந்தையாக அன்றைக்கு உயிரோடு இருந்த கியூபா நாட்டுடைய தலைவர் காஸ்ட்ரோ உடன் இருந்தார். இப்படியான ஒரு எழுச்சி வரணும்னு பிங்க் டைட், அதாவது இது ஒரு அடுத்த கட்ட புரட்சி லத்தீன் அமெரிக்காவில் வந்துட்டு சொல்லிட்டு எல்லோரும் உற்சாகமானார்கள் உலகம் முழுக்க. அப்போது சாவேஸை அன்றைக்கு இருந்த அமெரிக்க ராணுவம், அமெரிக்க அரசாங்கம் இவரையும் கடத்தி கொண்டு சென்றார்கள். ஆனால் கடத்தி கொண்டு சென்ற சில மணி நேரங்களில் வெனிசுலா பற்றி எரிந்தது. கடத்தப்பட்ட ஹெலிகாப்டர்லயே அந்த ராணுவ அதிகாரியார் பார்த்தீங்கன்னா சாவேஸுடைய அவர் கட்சியை சார்ந்த அதிகாரி இருந்தார். மீண்டும் சாவேஸ் அதே காரகாஸ் இறங்கி நாட்டை ஆட்சி செய்தார். கிட்டத்தட்ட அவர் 2013 வரை 58 வயசு வரைக்கும் சாவேஸ் ஆட்சி செய்யும் போது வெனிசுலா என்பது ஒரு வலுவான ஒரு சோசலிச கட்டமைப்பு நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தார். அதை சீர்குலைப்பதற்குதான் அமெரிக்கா காத்து கொண்டிருந்தது. அந்த காத்து கொண்டிருந்த அமெரிக்கா சாவேஸ் இறந்த பிறகு ஏதாவது கலவரம் பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஆனால் மதுரோ அவர்கள் மீண்டும் சாவேஸினுடைய அந்த பொலிவேரியன் ரெவல்யூஷன்றாங்க. பொலிவேரியன் புரட்சி என்றால், பொலிவர் என்பது சைமன் பொலிவர் என்பது அந்த நாட்டில் விடுதலைக்காக போராடிய தலைவர். அவர் பேர்ல தான் அந்த ஊர்ல நாணயமே இருக்கு, பொலிவர் நாணயம். அந்த சைமன் பொலிவருடைய புரட்சியை முன்னெடுப்போம் என்று சாவேஸின் தொடர்ச்சியாக மதுரோ செயல்பட்டார். மதுரோவும் எண்ணெய் வயல்களை முழுமையாக அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அந்த அரசு கட்டுப்பாட்டில் மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்தார். முற்போக்கு அரசாங்களோடு, ஜனநாயக அரசாங்களோடு உடனிருந்தார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை உறுதியாக போராடினார், செயல்பட்டார். இப்ப ட்ரம்ப் என்ன செய்தான்னு சொன்னால், அந்த முன்னெடுப்பை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கு கலவரத்தை உருவாக்கினார்கள். நண்பர்களே, வெனிசுலாவில் மதப்பிடிப்பு, கிறிஸ்துவ மதப்பிடிப்பு உள்ளவர்கள் 56% மேல் இருக்கிறார்கள். அந்த மதப்பிடிப்பு, மத நம்பிக்கையுடைய அத்தனை பேரும் யாருக்கு வாக்களித்தார்னா சாவேஸ்க்கு வாக்களித்தார்கள், மதுரோவுக்கு வாக்களித்தார்கள். ஏனென்றால் சாவேஸும் மதுரோவும் மத நம்பிக்கை உள்ள மக்களுடைய மனசாட்சிக்காக செயல்பட்ட முற்போக்கு சோசலிஸ்டுகள். எனவே அவர் அத்தனை பேரும் அவருக்கு ஆதரவு இருந்தார்கள். ஆனால் ட்ரம்ப் ஏதாவது அங்க கலவரத்தை உருவாக்க முடியுமா என்று சொல்லி அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு கொடுத்து உட்பட கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்களுடைய செல்வாக்கு மதுரோ பக்கம் இருந்தது. எனவேதான் இந்த கொடுங்கோல் என்ன செய்யறாங்க உங்களுக்கு தெரியும். கடந்த வாரம் நேரடியாக அந்த நாட்டினுடைய சுற்றி கப்பல் வளைச்சிட்டாங்க. ஒரு சர்வதேச ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. நேரடியாக உள்ளே சென்று மதுரோவை அவருடைய இணையர், அவங்களும் அந்த இயக்கத்தின் தலைவர் 2 பேரையும் கைது செய்து நியூயார்க் கொண்டு சொல்கிறார்கள். நான் கேட்கறேன், இங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அந்த இன்ஸ்பெக்டரை மீறி இன்னொரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போய் அது உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்கு அவர் தான் தலைவர், இன்ஸ்பெக்டர். ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டரே இன்னொரு இன்ஸ்பெக்டர் போய் தலையிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. ஒரு நாடு இறையாண்மை மிக்க நாடு, ஐக்கிய நாடு சபையில உறுப்பினர் வெனிசுலா. அந்த நாட்டோட தலைவரை இங்க இருக்கிற பொறுக்கி மாதிரி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் போய் தூக்கிட்டு வராப்ல. நீ யாரையா நீ? அவன் ஏன் தூக்குறான் ட்ரம்ப்? ஒரே நோக்கம், வெனிசுலாவில் இருக்க எண்ணெய் எனக்கு வேணும். அவன் எண்ணெய் திருடன். ட்ரம்ப் எண்ணெய் திருடன். அந்த எண்ணெய்களை சூறையாடுவதற்காக, அங்க இருக்கக்கூடிய கனிம எண்ணெய்களை சூறையாடுவதற்கு தான் ட்ரம்ப் என்ன செய்யறாப்புல மதுரோவையும் இணைய தூக்குறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவில் போராடுகள். நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப், நீ அந்த நாட்டுல இருக்க ஏதாவது முடிவு எடுத்தாங்களா? அந்த நாடாளுமன்ற கூடி ஏதாவது பேசிச்சா? அங்க கேபினெட்ல பேசினாங்களா? எதுவுமே கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க எங்களுக்கே தெரியாது. என்ன பேரை சொல்லி எப்படியா ஒரு நாட்டுடைய அதிபரை தூக்கிட்டு நியூயார்க்ல சிறை வைப்புன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போராடுகிறார்கள். நியூயார்க் நகரத்துடைய மேயர் மம்தானி அவர் சொல்கிறார், ட்ரம்ப் செய்தது கண்டிக்கின்றோம், முதல் மதுரோ விடுதலை செய்ய சொல்லிட்டு நியூயார்க் நகர மேயர் பேசுகிறார். நண்பர்களே, உலகம் எங்கும் மதுரோவை விடுதலை செய்ய சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு பாருங்க, இந்த எண்ணெய் வெள்ள சூறையாடுவதற்காக கப்பல் அமைச்சிருக்காங்க. வெனிசுலாவுக்குள்ள நுழைகிறது. பச்சையா சொல்றான் ட்ரம்ப், எனக்கு எண்ணெய் தாண்டா வேணும்ன்றான்.
எண்ணெயை அடிக்க திருடுறதுக்காக தான் நான் மதுராவை தூக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறார். இந்திய நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஆங்கில பத்திரிகை ஹிந்துல இருந்து பல்வேறு ஆங்கில பத்திரிகை எல்லாம் இவன் எப்படி ஊடு பூர்ந்து திருடிட்டு போற மாதிரி ஒரு அதிபரை தூக்கிட்டு போவது எப்படி சரியா என்று பல கேள்விகளை இன்னைக்கு எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் வெட்கங்கட்ட முறையில இந்த நாட்டில் ஒரு பிரதமர் இருக்கிறார், மோடி இருக்கிறார். ஆனால் மோடி இந்திய அரசாங்கம் ஒரு வார்த்தை கண்டிக்கவில்லை. வெட்கக்கேடான விஷயம். ஒரு இறையாண்மிக்க நாட்டில இருந்து ஒரு அதிபரை கடத்தி செல்கிறார்கள். அதை கண்டிக்கிறதுக்கு லாயக்கற்றவராக இந்திய பிரதமர் மோடி இருக்கிறார். எவ்வளவு வெட்கக்கேடு பாருங்க. ஆனால் உலகத்துக்கே அணிசரா கொள்கையை சொன்ன நாடு இந்தியா. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது அணிசரா கொள்கையை வலுப்படுத்தினார். உலகம் முழுக்க ஒரு நாட்டுடைய உள் விவகாரங்களில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது என்பது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. ஆனால் வன்மையான கண்டனத்தை மோடி ட்ரம்ப் நோக்கி பேசல. ஆனால் ட்ரம்ப் சொல்றாப்புல, மோடி ஒழுங்காரு, நீ ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்குறது எனக்கு பிடிக்கல, ஏற்கனவே 50% வரி போட்டிருக்கேன், இனிமேலும் வாங்காத சொல்லிட்டு ட்ரம்ப் மிரட்டுறாப்புல. நம்ம ஆள் பிரதமர் பார்த்தா கையை கட்டு உங்காரு. எங்கயா போச்சு 56 இன்ச்சு மோடி? நீ என்ன பண்ணீங்க? அமெரிக்கா ட்ரம்ப் முன்னாடி கை கட்டி நிக்கிறார் இன்னைக்கு பிரதமர் மோடி. உலக அளவுல சர்வதேச அளவுல இந்தியாவை வெட்கி தலை குனியக்கூடிய செயல். எனவேதான் நாம் மோடி ட்ரம்ப் பக்கம் இருக்கலாம், பிஜேபி ட்ரம்ப் பக்கம் இருக்கலாம், RSS ஏற்கனவே அது ஏகாதிபத்திய அடிவழி. ஆனால் இந்திய நாட்டு மக்கள் நாங்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தான் நிற்போம் என இன்றைக்கு சென்னை நகர வீதியில் இருந்து மதுரோவுக்கு ஆதரவாக முழக்கம் இடுகிறோம். இப்படிப்பட்ட முழக்கம் என்பது சர்வதேச அரசியல் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு மதுரோ விடுதலை செய்யப்பட வேண்டியது அவசியம். ஏன் மதுரோ விடுதலை செய்யப்படும் சொன்னால், இங்கே முழக்கமிடும் போது நம்முடைய தலைவர் நவீன் சார் சுட்டி காமிச்சார். எப்படி ஒவ்வொரு பகுதியாக இருக்கிற தலைவர்களை நீங்கள் கைது செய்கிறீர்கள், சிறைப்பிடிக்கிறீர்கள், கொலை செய்கிறீர்கள் என்பதை ஒவ்வொன்றாக அந்த முழக்கத்தில் சுட்டி காமிச்சார். நண்பர்களே, உலகத்துல ஜனநாயக பூர்வமாக ஆட்சிக்கு வந்து சிலி நாட்டில் அலண்டிய தேர்தல் வெற்றி பெற்றார். அவரை CIA கொலை செய்தது. நீங்க ஆப்பிரிக்க நாட்டில் மிகப்பெரிய தலைவர் பனான் அவர்களை கொலை செய்தார்கள். எங்கெல்லாம் முற்போக்கு சக்திகள் கம்யூனிஸ்டுகள் போராட்டத்துக்கு தலைமைக்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் அமெரிக்க உளவுத்துறை படுகொலை செய்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், உலக வளங்களை ஏகாதிபத்திய சக்திகள், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஏகாதிபத்திய கொள்கை. ஆனால் மாறாக நாம் உருவாக்கிய செல்வத்தில் நமக்குரிய பங்கு வேண்டும் என்ற முழக்கமிடுவதுதான் சோசலிச கொள்கை. எனவேதான் சோசலிச கொள்கையை உயர்த்தி பிடித்த மதுரோவின் விடுதலைக்காக நாம் போராடுவோம், போராட தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு உணர்வுமிக்க போராட்டத்தை சென்னை மாநகரத்தில் முன்னெடுக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.